நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாயா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன? ஆக்சுவலி என்னன்னா, நேத்து நீ என்கிட்ட வீட்டில் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியவே வந்துச்சு, நான் ஏன் பொறுப்பானவனா நடந்துக்க கூடாதுன்னு. ஸோ நான் என் சொந்த காலில் நிற்கணும்னா கண்டிப்பா தனி கொடுத்தனம் போய் தானே ஆகணும். நீ உன் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு என்ன பண்ண போற? ஏதாவது ஒரு சின்னதா பிசினஸ் மாதிரியோ இல்ல ஏதாவது சின்ன வேலை தேடலாம். இவ்ளோ பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு நீ வேலை பார்க்க போறியா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏன் சாதாரண மனுஷன் வேலை தேடக்கூடாதா? ஆனா அதுக்கு நீ சாதாரண மனுஷன் இல்லையா விஸ்வா? இது சரியான முட்டாள்தனம். ஒரு நிமிஷம். இந்த எல்லா ஐடியாவும், இஃப் ஐம் நாட் ராங், இது ஒன்னும் உங்க அண்ணன் உனக்கு சொல்லி கொடுத்தது இல்லையா? சார், மிஸ்டர் பரத் மீட்டிங் கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஃபோன் பண்ணிருந்தாரு. இல்ல கிறிஸ்டல், அந்த மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. ஆனா சார், அந்த மீட்டிங் இம்பார்ட்டன்ட். கேன்சல் பண்ணுன்னு சொன்னேன். ஓகே சார். Thank you. ஹலோ, நான் தான் வினய். ஜீவிதா, விஸ்வா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல வினய், அது எந்த தகவலும் தெரியல. விஸ்வா வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு மறக்காம கால் பண்ணு. சரி. இதை பாரு மாயா, இந்த விஷயத்துல என் அண்ணனோட இன்வால்வ்மெண்ட் எதுவுமே இல்லை தெரியுமா? இது என்னோட சொந்த முடிவு. அது மட்டும் இல்லாம என்னையில இருந்து நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா இல்ல. மாயா, நீ மட்டும் என் கூட இருந்தா போதும், ஓகே? நிறைய புது தம்பதிங்க கையில ஒரு பைசா கூட இல்லாம வானம் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. நீ ஏன் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற விஸ்வா? உங்க வீட்ல இருக்கிற சொத்துல உங்க அண்ணனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை உனக்கும் இருக்கு. அந்த சொத்துக்கு நீயும் சொந்தக்காரன்தா. அப்புறம் எதுக்காக நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? உன் அண்ணன் உன்னோட அப்பாவித்தனத்தை அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. உனக்கு பொறுப்பு வரணுங்கிற பேரை சொல்லி உன்னை சொத்தை அனுபவிக்க விடாம வெளியே அனுப்ப பாக்குறாங்க. இதெல்லாம் உனக்கு எதிராக நடக்கிற சதி. ஆனா நீ உன் அண்ணனை புரிஞ்சுக்க. என் அண்ணனை பத்தி இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத. எனக்கு என் தாத்தன் பாட்டனோட சொத்தெல்லாம் தேவையில்ல. நான் சம்பாதிக்கிறத மட்டும்தான் உன்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உந்தா உந்தன் உன்கிட்ட என்ன இருக்கு விஸ்வா? இப்போ உன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் கூட இருக்காதே. நீ என்னடானா வீட்டை விட்டு வெளியே வரத பத்தி பேசுற? இங்க பாரு விஸ்வா, உன்னை தூண்டி விட்டு சில பேர் வேடிக்கை பாக்குறாங்க. நீ அதுக்கு ஆளாயிடாத. நீ ஒன்னும் குழந்தை இல்ல விஸ்வா. வதேரா வம்சத்தோட பாதி சொத்துக்கு சொந்தக்கார விஸ்வா. உனக்கு கீழே குறைஞ்சது 100 பேராவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட நீ இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போவியா? இங்க பாரு, ஐ லவ் யூ. அதனாலதான் உன் நல்லதுக்காக பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்க. அப்படி எதுவும் பண்ணிடாத. என்னாச்சு உனக்கு? ஒருவேளை நீ ஒன்னும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லி என் கூட பிரேக்கப் ஆயிடலாம்னு நினைக்கிறியா? வா மாயா, நான் உன்கிட்ட என் கூட வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீ பிரேக்கப்னு எடுத்துக்கிறியா? வாழ்க்கைங்கிற ஓட்டத்துல யாராரு எந்த திசையில போவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு தருணத்திலையும் நல்லா யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கணும். அப்பதான் இலக்கை அடைய முடியும்.
எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க விஸ்வா. நீ என்னடானா போன்ல மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க. வெயிட் a second. நீ ஒன்னும் இந்த மெசேஜ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாலதிக்கு ஒன்னும் அனுப்பலையே. அவ தானே உனக்கு இப்ப மெசேஜ் அனுப்புனா? காட்டு காட்டு. ஓ, இப்ப எனக்கு புரிஞ்சுதா? மாலதி தான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காளா? அப்படின்னா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத விஸ்வா. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் அந்த மாலதி கூட போன்ல பேசிட்டு இருக்க. ஒன்னு போன் இல்லனா மெசேஜ். காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி நேரம் கால பார்க்காம அவகிட்ட பேசிட்டு இருக்க. உன்னை அவளோட கண்ட்ரோல்ல கொண்டு வர பாக்குற விஸ்வா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத, ஓகே? நான் அவ அனுப்புன மெசேஜுக்கு ரிப்ளை மட்டும் தான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன், புரிஞ்சுக்க. அப்படி என்ன அட்வைஸ் அவ உனக்கு கொடுத்துட்டு இருக்கா விஸ்வா? இதுக்கு முன்னாடி நீ பேசினதெல்லாம் அவ உனக்கு சொல்லி கொடுக்கலையே. இப்பதான் எனக்கு புரியுது. ஒரு பக்கம் அவ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறா, இன்னொரு பக்கம் உன்னை எனக்கு எதிர தூண்டி விட்டுட்டு இருக்கா. வாவ், இதுக்கு நிச்சயமா அவளை நான் பாராட்டி ஆகணும். என்ன சொல்ல வர? ஏன் அவ உன்கிட்ட இதை சொல்லலையா? அவ எனக்கு எப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தானு, நான் எப்படி எல்லாம் பேசணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும், உன்கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் எல்லார்கிட்டயும் என்னென்ன சொல்லணும், என்னென்ன சொல்லக்கூடாது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சாரி மேம். இட்ஸ் ஓகே. இப்போ நீ இந்த அளவுக்கு மாறிட்டேன்னா நான் மாறதுல தப்பே இல்லை. அப்புறம் அவ இதை உன்கிட்ட சொல்லலையா? அந்த முழு லெட்டரை அவ தான் எனக்கு டிக்டேட் பண்ணானே. வாட்? லைஃப்ல நம்ம யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோமோ அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு போயிடுவோம். அவங்கள விட்டு கனவுல கூட பெரிய கொஞ்சம் கூட மனசே வராது. ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் அதை மன்னிச்சிருவாங்க. ஆனா விதியே நம்ம வாழ்க்கையில தப்பா விளையாடிட்டா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தெரியாம ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும்னு நினைப்போம். ஆனா நம்ம விதி வேற ஒண்ணு முடிவெடுத்திருக்கோம். நம்மளோட இந்த சின்ன வாழ்க்கையில கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் அன்பு முழுசா கிடைக்கும். அந்த லெட்டர் மாலதி எழுத சொன்னா? ஆமா, அவ சொல்லிதான் நான் அதை எழுதினேன். முதல் எழுத்துல இருந்து கடைசி எழுத்து வரைக்கும் அவ சொல்லிதான் நான் அதை எழுதினேன். அவ சொன்ன ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நான் முட்டாள்தனமா செஞ்சுட்டு இருந்தேன். யாருக்காக? உனக்காக மட்டும்தான். ஆனா இப்ப என்னடானா என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண நான் உனக்கு சொல்லி தராளா? நல்லா இருக்கு. மாலதி அவ உன்னை கண்ட்ரோல் பண்ணி ஆட்டி வைக்கணும்னு பாக்குறா விஸ்வா. அவ சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரியாது. மாயா, மாலதி என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லல. இப்பதான் அதை ஓ வாயில சொல்லி நான் கேக்குறேன். நான் இங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்றதுக்குள்ள நீ எதையோ நினைச்சு எதோ பேசிக்கிட்டு இருக்க. நீ என்னதானே லவ் பண்ற, என்ன பத்தி தானே யோசிக்கணும். ஆனா இல்லையே, நீ என்ன ரெண்டாவது முறையா ஏமாத்திருக்க. ரெண்டாவது முறையா. உனக்கு தெரியுமா? ஷேம். உன்ன நினைச்சில்ல, என்ன பார்த்து வைக்கப்பட்ட. குட் பை மாயா. விஸ்வா நில்லு, விஸ்வா நில்லு. விஸ்வா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் என்ன காரியம் பண்ணிட்டு முட்டாள்தனமா நான் நடந்துக்கிட்டேன். எல்லா உண்மையும் நானே என் வாயில சொல்லி இப்ப என் வாழ்க்கையை நானே நாசப்பட்டுக்கிட்டேன். இப்ப விஸ்வா என் மேல ரொம்ப கோபமா இருக்கான். இனிமே அவன் என்ன மன்னிக்கவே மாட்டான். நான் அவனை நிரந்தரமா இழந்துட்டேன். வானதி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். விஸ்வாவை நான் மறுபடியும் இழக்கிறதுக்கு காரணம் நீதான். இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க நீதான் காரணம். இதுக்காக நிச்சயமா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். Never. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அவ உன்கிட்ட இதை சொல்லலையா? அவ எனக்கு எப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தானு, நான் எப்படி எல்லாம் பேசணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும், உன்கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் எல்லார்கிட்டயும் என்னென்ன சொல்லணும், என்னென்ன சொல்லக்கூடாது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்புறம் அவ இது உன்கிட்ட சொல்லலையா? அந்த முழு லெட்டரை அவ தான் எனக்கு டிக்டேட் பண்ணானு. ஆனா நான் என்ன பண்றது? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் முதல்ல அந்த மாயாவை பார்த்தப்ப அவ எல்லா ஆங்கிள்லயும் ரொம்ப நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அழகானவ, புத்திசாலி, உனக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமானவ நினைச்சிட்டு இருந்தேன். மாயா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இன்னைக்கு அவ அவளை பத்தி தான் கவலைப்படுறான். அவ இங்க வந்தது என்ன லவ் பண்றதுக்காக இல்ல. அவ மனசுக்குள்ள ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டான். அவ என்னோட உண்மையான காதல புரிஞ்சுக்கல. நான் அந்த லெட்டரை படிச்சுதான் இவ திருந்திட்டான்னு முட்டாள்தனமா நம்பிட்டேன். என்ன நினைச்சு நானே ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாயாக்கு அன்பு காதலோட அர்த்தம் என்னன்னு தெரியவே தெரியாது. அந்த லெட்டரை மாலதி தான் எழுதியிருக்கா. இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இதுல தனிப்பட்ட ஃப்ளேவர் வருதே. தெரியுமா விஸ்வா, உண்மைக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கு. அது இந்த லெட்டர்ல இருந்து தெளிவா வருது. மாலதி, ஏன் வா விஸ்வா வா, உனக்கு மாயாவுக்கு நடுவுல இருக்கிற லவ் இவ்வளவு டீப்பா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. லவ்வர்ஸ் தான் இப்படிதான் இருக்கணும். விஸ்வாவும் மாயாவும் மாதிரி. போன் எடு விஸ்வா, போன் எடு. ஏன் போன் கட் பண்றியா? ஏன் போன் கட் பண்றியா? மாலதி, உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை பொய்யாக்கிட்ட. உனக்கும் மாயாக்கும் வித்தியாசமே இல்லை. 2 பேரும் ஒண்ணுதான். பொய் சொல்றதுல இந்த விஸ்வா பையனுக்கு என்ன ஆச்சு? ஏன் போனை கட் பண்ற? ஏன் போன? இந்த மங்கோஸ் மண்டினுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ? அமைதி மாலதி, அமைதி, ரிலாக்ஸ், அமைதி, காம் டவுன். ஒருவேளை அவனுக்கே தெரியாம கூட போன் கட்டா இருக்கலாம் இல்லையா? இல்லனா ஒருவேளை விஸ்வா போன் ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடியே பேட்டரி லோவே ஆஃப் ஆயிருக்கலாம் இல்லையா? அப்படியே இருக்கலாம். மாலதி, நீ அனாவசியமா டென்ஷனா இருக்கிறத விட்டுட்டு அவன் போனுக்காக வெயிட் பண்றது நல்லது. விஸ்வா, நான் உனக்கு 10 நிமிஷம் டெட்லைன் வைக்கிறேன். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீ போன் பண்ணலன்னா இந்த மாலதி சௌத்ரி இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடும். அப்புறம் பதிலுக்கு நான் உன்னை இன்சல்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன தம்பி, அண்டர்ஸ்டாண்ட்? உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ. இருபது நிமிஷம் தாண்டிடுச்சு விஸ்வா வடேரா. 10 நிமிஷம் கொடுத்து கிரேஸ் பீரியட் கூட முடிஞ்சிருச்சு. இப்ப மாலதி யாருங்கிறத பாரு. விஸ்வா, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம். அதுக்காக நீ உன் ஃப்ரெண்ட் போனை கட் பண்ணுவியா? பரவாயில்ல விடு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். எவ்வளவு நேரம் நீ போன் எடுக்காம இருக்க நானும் பாக்குறேன். இந்த மாலதி அவமானப்படுத்தல, கண்டிப்பா வருத்தப்பட போறேன்.
டேய் உன்ன திரும்ப ஃபோன் கட் பண்ணிட்டா. ஆல் டன். என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கியாச்சு. ஒரு பெரிய வேலையை சீக்கிரமாவே முடிச்சிட்டோம். பொண்ணுக்கு தேவையான சாரீஸ் அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா பெரியம்மா, ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம். இத நான் ஸ்பெஷலா மாயாக்காக வாங்கிட்டு வந்தேன். சாரி தான் அவ கட்டிக்க மாட்டாளே, அதனால இது அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன். இங்க என்கேஜ்மெண்ட்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க விஸ்வாக்கும் மாயாக்கும் என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல. ஆமா பெரியம்மா, இது கட்டிக்கிட்டா மாயா ரொம்ப அழகா இருப்பா. உனக்காகவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. சரி பெரியம்மா. சரி, இதையெல்லாம் ரூம்ல கொண்டு போய் வச்சிடுவோம். சரியா? சரி பெரியம்மா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாயாவோட போன். குட் டைமிங். ஹா மாயா. ஆண்டி, எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஆண்டி. இட்ஸ் ஆல் ஓவர். என்ன முடிஞ்சிருச்சு மாயா? ஆமா, நீ எதுக்காக அழற? இனிமே நான் எப்பவும் வாழ்க்கை பூரா அழுதுட்டே தான் இருக்கணும். விஸ்வா என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு. வாட்? பிரேக்கப்? இது எப்படி நடந்தது? நடந்துடுச்சு ஆண்டி, நடந்துடுச்சு. விஸ்வா என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முன்னாடியே உறவை முடிச்சுக்கிட்டான். ஆனா விஸ்வா எதுக்காக அப்படி பண்ணா மாயா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாலதி தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, மாலதி எதுக்காக அப்படி பண்ணணும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் மாலதி சாதாரண பொண்ணு இல்ல ஆண்டி. அந்த மாலதி நம்ம விஸ்வாவை எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கா தெரியுமா? மாலதி பகல கட்டி இதான் ராத்திரின்னு சொன்னா அவ அதை அப்படியே நம்பிடுவா. அவ என்னோட விஸ்வாவை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா ஆண்டி. எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு 2 நாள் இருக்கும்போது திடீர்னு விஸ்வா என்கிட்ட வந்து என்ன சொல்றான் தெரியுமா? இட்ஸ் ஆல் ஓவர். கடைசி நிமிஷத்துல அவன் மனசை யார் மாத்திருப்பா? இது 100% மாலதியோட வேலையா தான் இருக்கும். எனக்கு எதுவுமே புரியல மாயா. இப்படி பண்றதுனால மாலதிக்கு என்ன லாபம் வரப்போகுது? கண்ட்ரோல் ஆண்டி. உங்க எல்லாரையும் அவ கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு பாக்குறா. அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே வெறும் பொம்மை தான் ஆண்டி. எல்லாரை விட அதிகமா விஸ்வாவை தான் வாட்டி வைக்கிறா. இது வரைக்கும் அவ நல்லவ மாதிரி நடிச்சது உங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் ஆண்டி. நீங்க மாலதியை பத்தி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டி. பாய் ஆண்டி. நீ என்ன நினைச்ச மாலதி? நான் எதுவும் பேசாம பேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் லண்டனுக்கே போயிடுவேன்னு நினைச்சியா? நெவர். உனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் மாலதி. கவலையே படாத. ப்ராப்ளம் தான் என்னடா விஸ்வா? இவனுக்கு நல்லா முத்தி போயிடுச்சு. லவ்வர் கிடைச்ச உடனே அப்படியே ஆகாயத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டா. வாவ் விஸ்வா, இதானே உன் ஃப்ரெண்ட்ஷிப்? இவ்வளவுதானே உன் மேனர்ஸ்? நடுவுல இருந்த மாயா வேற வந்துட்டா. மாயா, மாயா, எனக்கு தெரியும் இத்தனை வாட்டி போன் கட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் போன்ல இருந்து எனக்கு போன் பண்றதுக்கு தைரியம் வராதுன்னு. அதான் விஸ்வா ஒன்ன வச்சு போன் பண்ண வைக்கிறான்ல. பயந்தாங்கோலி. அவனை பயந்தாங்கோலி ஆக்குனது நீதான் மாலதி. பாராட்டி ஆகணும். வெல் பிளேட் மாலதி. என்னோட டவுட் ரொம்ப சரியா போச்சு. டவுட்டா? என்ன டவுட் மாயா? கம் அவுட் மாலதி. ரொம்ப இன்னசென்ட் மாதிரி என்கிட்ட நடிக்காத. உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? நீ நீ என்ன பேசிட்டு இருக்க மாயா? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். உன்னோட மிஷன்ல நீ ஜெயிச்சிட்ட. மிஷன்? உன் பிளான் படி நானும் விஸ்வாவும் பிரிஞ்சிட்டோம். என் விஸ்வாவை என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்ட. மாயா, நீ என்ன உளறிட்டு இருக்க? நார்மலா தான் இருக்கியா? நான் இப்பதான் நார்மலா இருக்க மாலதி. நீ ரொம்ப நல்லா நடிக்கிற. உள்ளுக்குள்ள நீ சந்தோஷமா தான் இருப்ப. ஆனா வெளியில
கோவப்படுற மாதிரி நல்லா நடிக்கிற. இதுக்கு மேலேயும் ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்காத. உன்னோட இந்த அப்பாவித்தனத்தை இதுக்கு முன்னாடி நான் புரிஞ்சுக்கல. ஷாலினி ஆண்டியாலையும் புரிஞ்சுக்க முடியல. வா மாலதி, நீ சரியான கில்லாடிதான் மாலதி.